மதுரை மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, லவங்கம், ஒரு 5 காஷ்மீர் மிளகாய் எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். கறி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டனை குக்கரில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டுடலாம். ரெண்டு விசில் வந்தால் போதும். எல்லாம் ஆட்டுக்கறி சீக்கிரமாக வெந்துடும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மசாலாவை எண்ணெய் ஊற்றி தீயாமல் வறுத்து எடுத்துக்கணும். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சம், தேங்காய் ஒரு 3 பத்தை எடுத்துக்கலாம். தேங்காய் துருவு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி நைஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்ச விழுது எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படியே சிம்மிலே வைக்கலாம். எல்லாம் மேலெல்லாம் தெளிக்கும். தட்டு போட்டு கூட மூடிக்கலாம். கறி வேக வச்சாச்சு. அந்த தண்ணி எடுத்துகிட்டு கறி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் எடுத்து ஊற்றிக்கலாம் மட்டனை. தேனுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டன் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இந்த மட்டன் கிரேவி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. மட்டன் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.